Auditing Internal Control Part 10 in Tamil. Internal Control அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்னல் கண்ட்ரோல் வரக்கு முன்னாடி பிஸ்னஸ் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிஸ்னஸ்க்குள்ளார இருக்கிற மேனேஜர் அவங்களோட கம்பெனி ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு மேனேஜர்னால் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக கண்ட்ரோல் வந்து எடுப்பாங்க. பிகாஸ் அந்த கம்பெனியோட எல்லா பார்ட்டுமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு. பட் அது அவங்களுக்கு வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் வரதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ரொம்ப டிஃபிகல்ட்டான நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணனால தான் இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் எதெல்லாம் வந்து எத்தனை டைப் ஆஃப் கண்ட்ரோலை வந்து உள்ளடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் கண்ட்ரோல், மேனேஜரியல் கண்ட்ரோல் அண்ட் ஆர்கனைசேஷனல் கண்ட்ரோல். அது மட்டும் கிடையாது, இவங்க எதெல்லாம் கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் செக் அந்த இன்டர்னல் ஆடிட் அதையும் இவங்க வந்து கவர் பண்ணுறாங்க. இதனால வந்து என்ன கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்குள்ளார இருக்கிற கோல்ஸை வந்து எஃபெக்டிவான வேலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Definition of the internal control. Internal control definition என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, according to the Spicer and the Pigler, internal control தான் வந்து best regarding as a indicator as the whole system of control. ஒரு whole system of control வந்து இவங்க சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் தான் ஒர்க் ஆகுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த எஃபெக்டிவான வேலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் அ பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னே பார்த்த மாதிரியே தான் ஃபினான்ஸ் அண்ட் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லை இன்டர்னல் செக், இன்டர்னல் ஆடிட், அதுக்கப்புறம் கம்பெனிக்குள்ளார நடக்கிற அதர் ஃபார்ம் ஆஃப் கண்ட்ரோல்ஸையும் வந்து யூஸ்ஃபுல்லான வேலை கொண்டு போகிறதுக்கு இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Objectives of internal control. Objectives of internal control. கம்பெனிக்குள்ளார இன்டர்னல் கண்ட்ரோல் நடக்கும்னா அது வந்து எதெல்லாம் ஆப்ஜெக்டிவ்ஸாக அது எடுத்து நடத்தும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது வந்து ரெண்டு டைப்பாக நம்ம வந்து ரெண்டு ஃப்ரேசஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டு ஃப்ரேசஸாக இவங்க வந்து வியூ பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் வியூ, இன்னொன்று வந்து ஆடிட்டர்ஸ் வியூ. மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ரிலையபிளான டேட்டா, ரிலையபிள்னா என்னது, அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன், எந்த விதமான ஃபால்ஸ் அண்ட் எரர்ஸ் இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் எஃபெக்டிவாக பிஸ்னஸில் நடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேஃப்கார்டிங் த அசட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறமா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அசட்ஸோட இப்போ அசட்ஸ் ஏதோ ஒன்று வந்து திருட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு தெரியாது. பிகாஸ் நம்ம ஒரு நோட்டில் தான் வந்து நம்ம டீட்டெயிலாக எழுதி வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்மளுக்கு வந்து அந்த நோட்டில் இருக்கிற பேப்பர் கிழிஞ்சா கூடி ஸ்டோல் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து தெரியாது. பட் இப்போ இருக்கிற இன்டர்னல் கண்ட்ரோல் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால நம்ம எல்லாமே கம்ப்யூட்டரில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ யாருனாலையுமே நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிராப் பண்ண முடியாது, அதாவது எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டு என்கரேஜ் த சப்போர்ட் ஆஃப் த ப்ரிஸ்கிரைப்டு பாலிசி. இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளாரையும் வந்து நடத்துறதுனால அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளார நடக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் வந்து கம்பல்சரி இவங்க வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஆஸ் அ பர்சனலாக. இது ஃபாலோ பண்ணுறதுனால எஃபெக்டிவான சக்ஸஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் கிடைக்கும். ஃபார் த ஆடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா, இப்போது முன்னாடி பார்த்த மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எந்த விதமான தடங்கள் அது எதுவுமே இல்லாமல் நம்ம இன்டர்னல் கண்ட்ரோல் நம்ம வந்து கொண்டு போகிறது மூலிமா நம்ம இந்த ஆடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற விஷயத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆடிட்டர் எப்போ வருவாங்க, ஃபினான்ஷியல் இயரில் தான் வருவாங்க. அப்போது அந்த சமயத்தில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அவருக்கு புரியலினா திடீர்னு எடுத்து பார்க்குறதுக்கு ஒரு நோட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்டாஃப்ஸ்கிட்டையோ ஒர்க் பண்ணுற கிளைண்ட்டுக்கிட்டையும் எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் டக்குன்னு நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். பிகாஸ் ஆஃப் த எஃபெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோலாக இருக்குது. Thank you for watching this video.